ஒரு ரவுண்டு கோயில் அடிச்சு தருமா? மாலை ஆராதனைக்காக அனைவரும் பக்தியோடு எழுந்து நிற்போம். இறைவா எனக்கு துணையாக வந்தருளும் ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய விரைந்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாற்றி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.
முதலாவது திருப்பாடலின் முன்னிறை நான் பாட மக்கள் அனைவரும் சேர்ந்து திருப்பி பாட அன்போடு இறைவனுடைய புனிதர்களே அவரை வாழ்த்துங்கள். பாடுங்க. இறைவனுடைய புனிதர்களே அவரை வாழ்த்துங்கள். அவருக்கு அஞ்சுவோரே அவரது புகழ் பாடுங்கள். என் ஆண்டவரை நான் என்றும் போற்றுவேன், அவரது புகழை ஊர் எல்லாம் சொல்லுவேன். ஏனெனில் அவரை தேடுவோரை அருகில் அமர்ந்து பாதுகாக்கிறார். அவரை மட்டும் நம்பி வாழ்வோரை எல்லாவித நன்மைகளாலும் நிரப்புகின்றார். எனவே நாம் உள்ளம் மகிழ ஆண்டவரை வாழ்த்தி பாடுவோம். அவரை கூவி அழைக்கும் மனம் அமைதியினால் இருந்தது. என் ஆண்டவர் இனியவரே, அவரை நாடுவோர் அமர்ந்து காக்கிறார். அவரை நம்பி வாழுவோர் நன்மைகளால் நிரப்பினார். என் ஆண்டவர் நல்லவரே, நான் பாடுவது போல நீங்கள் திருப்பி பாடுங்கள்.
இறைவனுடைய புனிதர்களே, இறைவனுடைய புனிதர்களே, அவரை வாழ்த்துங்கள். அவரை வாழ்த்துங்கள். அவருக்கு அஞ்சுவோரே, அவருக்கு அஞ்சுவோரே, அவரது புகழ் பாடுங்கள். அவரது புகழ் பாடுங்கள். இரண்டாவது திருப்பாடலுக்கு முன்னுரை. அதை போன்று நான் பாடுகின்றேன், திருப்பி பாடுங்கள். நீதியின்பால் பசிதாகமுள்ளோர் பேறு பெற்றோர், நீதியின்பால் பசிதாகமுள்ளோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். கற்பாரையாம் இறைவா, சோதனைகள் வேதனைகள் என்னை வாழ்போல் தாக்குகையில் என் கண்கள் உம்மை நோக்கியே இருக்கும். நீர் என் மீது இரக்கம் கொள்ளும் வரை கலைமான் நீரோடைக்காய் ஏங்கி தவிப்பது போல என் நெஞ்சம் இறைவா உமக்காக ஏங்கி தவித்து கொண்டே இருக்கும் என்று மனமுருகி பாடுவோம். அரசர் நீரே என் மீட்பர், உம்மையை தேடுகின்றேன். நீரே என் அரசர், நீரே என் மீட்பர், உம்மையை தேடுகின்றேன். கலைமான் நீரோடைக்காய் ஏங்கி தவிப்பது போல் கடவுளே என் நெஞ்சம் உமக்காய் தவிக்கின்றது. கற்பாரையாம் இறைவா, ஏன் என்னை மறந்துவிட்டீர்? கற்பாரையாம் இறைவா, ஏன் என்னை மறந்துவிட்டீர்? இரவும் பகலும் எனக்கு என் கண்ணீரை உணவாயிற்று. இரவும் பகலும் எனக்கு என் கண்ணீரை உணவாயிற்று. நீரே என் அரசர், நீரே என் மீட்பர், உம்மையை தேடுகின்றேன். நீரே என் அரசர், நீரே என் மீட்பர், உம்மையை தேடுகின்றேன். கலைமான் நீரோடைக்காய் ஏங்கி தவிப்பது போல் கடவுளே என் நெஞ்சம் உமக்காய் தவிக்கின்றது. சோதனை வேதனைகள் வாழ்வோர தாக்குகையில் சோதனை வேதனைகள் வாழ்வோல தாக்குகையில் என் கண்கள் உம்மை நோக்கும். நீர் இறங்கும் நேரம் வரை என் கண்கள் உம்மை நோக்கும். நீர் இறங்கும் நேரம் வரை
இழப்பதில்லை, நான் கலக்கம் அடைவதில்லை. என் ஆண்டவர் என்றென்றும் என்னோடு இருப்பதனால், என் ஆண்டவர் என்றென்றும் என்னோடு இருப்பதனால். நீரே என் அரசர், நீரே என் மீட்பர், உம்மை தேடுகின்றேன். நீரே என் அரசர், நீரே என் மீட்பர், உம்மை தேடுகின்றேன். கரைவான் நீரோடைக்காய் ஏங்கி தவிப்பதுவோ, கடவுளை என் நெஞ்சம் உமக்காய் தவிக்கின்றது. கரைவான் நீரோடைக்காய் ஏங்கி தவிப்பதுவோ, கடவுளை என் நெஞ்சம் உமக்காய் தவிக்கின்றது. அதேபோன்று நான் பாடுகின்றேன். எல்லோருமே முயற்சி செய்து வாய் திறந்து திருப்பி பாடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நீதியின் பால் பசிதாகம் உள்ளோர் பெயரு பெற்றோர், நீதிபால் பசிதாகமுள்ளோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். மூன்றாவது திருப்பாடலுடைய முன்னுரை. பரிசுத்தவரும் மாசற்றவருமாயிருக்குமாறும், எல்லாரும் பாடுவோம். பரிசுத்தரும் மாசற்றவருமாயிருக்குமாறும் அன்பில் வாழவும் அன்பில் வாழவும் நம்மை தேர்ந்து கொண்ட இறைவன் நம்மை தேர்ந்து கொண்ட இறைவன் போற்றப்படுவாராக. போற்றப்படுவாராக. வான்படைகளின் ஆண்டவரே, வேறிடத்தில் நான் 1000 நாள் வாழ்வதை விட உம் இல்லத்தில் ஒரு நாள் வாழ்வதே மேலானதாகும். உம் இல்லத்தில் தங்குவோர் நற்பெயர் பெற்றவர்கள். எனவே ஆண்டவரே, நான் உம் இல்லத்தில் தங்க என் உள்ளமும் உடலும் ஏங்கி தவிக்கிறது. நான் உம்மை மகிழ்ச்சியோடு புகழ்ந்து பாடிக்கொண்டே இருப்பேன். வான்படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை எத்துணை அருமையானது. வான்படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை எத்துணை அருமையானது. என் ஆன்மா ஆண்டவரின் ஆலய முற்றத்தை விரும்பி தேடி என் மனமும் ஏங்கி தவிக்குது. உடலுமே இறைவனை நினைத்து மகிழ்ச்சியோடு என்றுமே பாடுகின்றது. என் ஆன்மா ஆண்டவரின் ஆலய முற்றத்தை விரும்பி தேடி என் மனமும் ஏங்கி தவிக்குது. என் உள்ளமும் உடலுமே இறைவனை நினைத்து மகிழ்ச்சியோடு என்றுமே பாடுகின்றது. உம்மை நம்பும் மானிடர் நற்பேறு பெற்றோர், உமது இல்லம் தங்குவோர் நற்பேறு பெற்றோர். வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட நான் உம்முடன் ஒரு நாளே மேலானது. வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட நான் உம்முடன் ஒரு நாளே மேலானது.
பாதுகாக்கவும் மகிழ்ச்சியோடு வாழவும் கூடு எடுத்தது. உம்மடிமை பெற்றவர் நற்பேறு பெற்றோர், உமது இல்லம் தங்குவோர் நற்பேறு பெற்றோர். பாவிகளின் இல்லத்தில் தங்குவதை விட என் இறைவனின் இல்லமே மேலானது. பாவிகளின் இல்லத்தில் தங்குவதை விட என் இறைவனின் இல்லமே மேலானது. வான்படைகளின் ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை எத்துணை அருமையானது. வான்படைகளின் ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை எத்துணை அருமையானது. எத்துணை எத்துணை அருமையானது. எத்துணை எத்துணை அருமையானது. எத்துணை எத்துணை அருமையானது. சகரிகரி சனிமகரி சகரிகரி சா. சகரிகரி சனிமகரி சகரிகரி சா. நான் பாட எல்லோரும் திருப்பி பாடுங்கள். பரிசுத்தரும் மாசற்றவருமாயிருக்குமாறும் பரிசுத்தரும் ஆசீர்வதிக்கிறவரும் அன்பில் வாழவும் அன்பில் வாழவும் நம்மை தேர்ந்து கொண்ட இறைவன் நம்மை தேர்ந்து கொண்ட இறைவன் போற்றப்படுவாராக. போற்றப்படுவாராக. அனைவரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் எழும்பலாம். கிரேனை வச்சா தூக்க முடியும். எந்திரிங்க. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. 19ஆம் அதிகாரம் 25 27 திருவாக்குகள் முடிய. சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குளோப்பாவின் மனைவியுமான மரியாவும் மகுதலா மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தாயிடம், அம்மா, இவரே உன் மகன் என்றார். அந்நேரம் முதல் பின்னர் தம் சீடரிடம், இவரே உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவளித்து வந்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. புனித ஸ்தனிஸ்லாசியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நல்லா இருக்கீங்களா? திருநாள்லாம் ரொம்ப ஜோராக இருக்குது. பயங்கரமாக லைட்டெல்லாம் போட்டு மெட்ராஸிலிருந்து ஃபாதர்லாம் பார்க்க வந்திருக்கிறார். பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, உங்கள் பாசமிகு பங்கு தந்தை பிரிட்டோவோடு பேசிக்கொண்டிருந்தேன். அப்பொழுது ரொம்ப பெருமையாக சொல்லி கொண்டிருந்தார் உங்களை. அவர் சொல்லுகிற பொழுது பவுலடியார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் தான் என்னுடைய ஞாபகத்திற்கு வந்தது. பிலிப்பியர் 1:7 சொல்லுவார் பவுல், நீங்கள் என் இதயத்தில் இடம் பெற்று விட்டீர்கள். நீங்கள் என் இதயத்தில் இடம் பெற்று விட்டீர்கள். பிலிப்பியர் 4:1 திரும்ப சொல்லுவார், நீங்களே என் மகிழ்ச்சி, நீங்களே என் வெற்றி வாகை. அதை மாதிரி உங்கள் பங்கு தந்தை சொக்குங்குடியிருப்பு மக்களை பாராட்டுகிறார். இத்தனை தந்தையர்கள் வந்திருக்கிறாங்க, இவ்வளவு மக்கள் வந்திருப்பது உண்மையிலே மகிழ்ச்சியானது. இன்னைக்கு ஒரு அருமையான தலைப்பை தந்தை தந்திருக்கிறாங்க. அது என்ன தலைப்பு? இன்னைக்கு என்ன தலைப்பு கொடுத்துருக்குறாங்க? யாருக்காவது? அதெல்லாம் ஏன் சாமி கேட்குறீங்கிறீங்களா? என்ன தலைப்பு? அன்னை மரியாவும் புனிதரும். சொல்லுங்க.
அன்னை மரியாவும் புனிதரும். சொல்லுங்க. ஆம், எல்லா புனிதர்களுக்குமே மாதா மீது ஒரு தனி அன்பு உண்டு. அதில் நம்முடைய பாதுகாவலருக்கு மாதா மீது ஒரு ரொம்ப ஸ்பெஷல் லவ் உண்டு. போலந்து நாட்டைச் சேர்ந்த இளைஞன் அன்னையினுடைய காட்சியை பெற்றுக்கொண்டு அந்த காட்சியிலே நீ இயேசு சபையிலே சேர வேண்டும் என்று மாதா அந்த காட்சியில் சொன்னதும் அப்பந்தான் இயேசு சபை பிறந்திருக்குது. இயேசு சபைக்கு 4 வயது குழந்தை. அந்த இயேசு சபையில் சேர 450 மைல் தூரம் ஜெர்மனிக்கு நடக்கிறார் நம்முடைய புனிதர். மாதா சொல்லிட்டாங்க 450 மைல் நடந்தோம். காரியம் நடந்ததா? இல்லை. மாதா சொல்லிட்டாங்க. கீழ்ப்படுகிறாரு நம்முடைய புனிதர். 450 கிலோமீட்டர் நடந்து திரும்ப ரோமுக்கு 800 கிலோமீட்டர் நடக்கிறாரு. மாதா சொல்லிட்டாங்க நான் சேசு சபையில் சேரணும். அன்பார்ந்தவர்களே, 1650 கிலோமீட்டர் பயணம். ஜெபமாலையை மட்டும் சொல்லி அந்த ஜெபமாலையை மட்டுமே ஆயுதமாக கரத்தில் கொண்டு குளிர், பசி, தாகம் எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து அவர் பயணிக்கிறார். அன்பார்ந்தவர்களே, எல்லா புனிதருக்குமே மாதா மேலே ஒரு தனி அன்பு உண்டு என்று சொன்னேன். எல்லா புனிதருக்கும் மாதா மேலே ஏன் தனி அன்பு இருக்குது? காரணம், புனிதர்கள் கடவுளை அறிந்திருந்தார்கள். புனிதர்கள் கடவுளை அறிந்திருந்தாங்க. கடவுள் யாரை அன்பு செய்கிறார் அது தெரிஞ்சிருந்தாங்க. கடவுள் யாரை அதிகம் அன்பு செய்து முதன்மைப்படுத்தினார்? அன்னை மரியாவை. பாருங்க, தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் ஆதாம் ஏவாள் சொதப்பிட்டாங்க, பாவத்தில் விழுந்துட்டாங்க. மனுக்குலம் பாவத்தில் விழுந்துட்டுது. ஏவாள் பாவத்தில் விழுந்ததும் மனுக்குலம் பாவத்தில் விழுந்ததும் தொடக்க நூல் 3:15 வாசியுங்க. கடவுளது எண்ணத்தில் முதலாவது தென்பட்டவர் எண்ணப்பட்டவர் அன்னை மரியா. காயின் பிறக்கல, ஆபேல் பிறக்கல, மனுக்குலத்தில் யாரும் பிறக்கல, ஒருத்தரை இன்னும் பிறக்கல. யாரும் பிறப்பதற்கு முன்னரே அன்னை மரியாவை ஆண்டவர் பிதா எண்ணுகிறார். எப்படி? தொடக்க நூல் 3:15 வாசித்து பாருங்க. கடவுள் சாத்தானை பார்த்து சொல்லுவாரு, உனக்கும் பெண்ணுக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவள் வித்து உன் தலையை நசுக்கும், நீயோ அதன் குதிகாலை காயப்படுத்துவாய். ஆம், அவள் வித்து, அவள் மரியா, மரியாவின் வித்து ஜீசஸ், இயேசு கிறிஸ்து. சிலுவையில் சாத்தானை அழிக்கிறார். மரியை வாழ்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்தவர்களே, கடவுள் எண்ணத்தில் முதலாவது எண்ணப்பட்டவர் அன்னை மரியா. இந்த பைபிளில் எத்தனை வாக்குறுதி இருக்குது தெரியுமா? ப்ராமிசஸ், அவ்வளோ ப்ராமிசஸ். இவ்வளவு இப்படி ஆசீர்வதிப்பேன், இப்படி நடக்கும் அப்படின்ட்டு எத்தனை வாக்குறுதி இருக்குது தெரியுமா? 8000 வாக்குறுதி இருக்குது. எத்தனை? 8000 வாக்குறுதி இருக்குது. ஆனால் முதலாவது வாக்குறுதி, ஃபர்ஸ்ட் ப்ராமிஸ், முதல் வாக்குறுதி யாரை குறித்து? அன்னை மரியாவை குறித்து, மாதாவை குறித்து. உனக்கும் பெண்ணுக்கும் பகை, சாத்தானை பார்த்து முதல் ப்ராமிஸ் அதுதான். அன்பார்ந்தவர்களே, அதுதான் ஃபர்ஸ்ட் காஸ்பல், மெய்டன் காஸ்பல், முதல் நற்செய்தி, புரோட்டோ எவாஞ்சலியம். மனிதர் பிறப்பதற்கு முன்னரே கடவுள் எண்ணத்தில் மாதா பிறந்துட்டாங்க. அதனால தான் நம்ம ஒரு பாட்டு பாடுவோம். அது எப்படி தெரியுமா? அவங்களோட சேர்ந்து பாடுங்க. பூலோகம் தோன்றும் முன்னே
ஓ பூரண தாயே, மேலோனின் உள்ளம் தன்னில் நீ வீட்டிருந்தாயே. ஏன் இப்படி பாடுறோன்னு தெரியுதா? பாடுறது காரணம் புரியுதா? கடவுள் மாதாவுக்கு முதன்மை இடம் கொடுக்கிறார். முதல் புதுமை கானா ஊர்ல அன்னை மரியாளுடைய பரிந்துரையால் நடக்கிறது. யோவான் 2ஆம் அதிகாரம் 1-12 வாசியுங்க. அன்னையின் பரிந்துரையால நடக்குதுன்னா அது தற்செயலா நடக்கல. தந்தையின் அனாதி திட்டம், காட்ஸ் பிளான் எல்லாம் முன்குறிக்கப்பட்டு விட்டது. அப்படின்னா இயேசுவுக்கு நேரம் வரல. இயேசு முடியாதுன்னு கையை கழுவிட்டார். அன்பார்ந்தவர்களே, நேரம் வரல, என்னால் செய்ய முடியாது, இயேசு சொல்லிட்டார். இது எப்படின்னா, உன் விதியில், உன் வாழ்வில், உன் ஜாதகத்திலேயே, உன் தலை விதியிலேயே இது கிடையாது. ஒரு குழந்தை பாக்கியம் கிடையாது, ஒரு ஆசீர்வாதம் கிடையாது, உன் ஜாதகத்திலே கிடையாது. உனக்கு டைமே சரியில்லை, உன் நேரமே சரியில்லை. உனக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம், சொந்த வீடுங்கிற ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கலாம், அல்லது ஒரு அரசு வேலைங்கிறது, நிரந்தர வேலைங்கிறது உன் ஜாதகத்திலே இல்லாமல் இருக்கலாம். கானாவூரில் ஜாதகத்தில் கிடையாது. ஆனால் அன்னை மரியா அங்கே பரிந்து பேசுகிறார். ஜாதகம் உடைக்கப்பட்டது, நேரம் உடைக்கப்பட்டது, விதி உடைக்கப்பட்டது, ஆசீர்வாதம் வருது. ஆம் அன்பார்ந்தவர்களே, இப்போ டாக்டர் முடியாது என்று சொன்னாரா? நீ மாதா வழியா மன்றாடு. யாரும் சொல்லலாம், உன் விதி சொல்லலாம், உன் ஜாதகம் சொல்லலாம், உனக்கு நேரம் சரியில்லை என்று சொல்லலாம். அன்னை மரியாவை பற்றிக்கொள், மாதாவை பற்றிக்கொள், அங்கு நேரம் வரும். மரியே வாழ்க, மரியே வாழ்க. அன்பார்ந்தவர்களே, மீட்பு திட்டத்தில் கடவுள் மாதாவை வச்சு தான் தொடங்குறார், மரியாவை வச்சு தான் தொடங்குறார். அதான் தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசித்தோம். அவர் பைபிளை மீட்பு திட்டத்தை எப்படி முடிக்கிறார் தெரியுமா? அதே மாதாவை வச்சு தான். கடைசி புத்தகம் என்ன புத்தகம்? திருவெளிப்பாடு. திருவெளிப்பாடினுடைய 12ஆம் அதிகாரத்தில் மாதாவை வச்சு தான் முடிக்கிறார் கடவுள். பாருங்கள், உனக்கும் பெண்ணுக்கும் பகை. அந்த பகை எங்க நடக்குது? ஆம், அதுதான் திருவெளிப்பாடு 12 பார்க்கலாம். விண்மீன்கள் தலையில் சுமந்த பெண் கருவுறுகிறாள். 12 விண்மீன்களை தலையில் சூடக்கூடிய அந்த பெண் கருவுறுகிறாள். அந்த குழந்தையை பெற்றதும் அந்த குழந்தைய அரக்க பாம்பு சாத்தான் எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்று துடிக்கிறான். குழந்தை விண்ணகத்திற்கு எடுக்கப்படுகிறது, விண்ணகருடைய அரியணைக்கு உயர்த்தப்படுகிறது. இப்போ குழந்தை எங்க இருக்குது? எங்க போச்சு? எங்க போச்சு? மெட்ராஸ்கா? எங்க போச்சு? விண்ணகத்திற்கு எடுக்கப்பட்டது. ஆனால் அந்த பெண் பூமியிலே விடப்படுகிறாள், பூமியில விடப்படுகிறாள். அன்பார்ந்தவர்களே, பூமியில எதுக்கு விடப்படுகிறாள்? இதைத்தான் நாம உணர்ந்து கொள்ள வேண்டும். திருவெளிப்பாடு 12:17 வாசித்து பாருங்க. எஞ்சிய பிள்ளைகளுக்கு பரிந்து பேச. எஞ்சிய பிள்ளைகள்னா யாரு? நாம தான். கடவுளுடைய கட்டளையை கடைபிடித்து அவருக்கு சார்ந்து பகர்வோர் எஞ்சிய பிள்ளைகள். அப்படின்னா நமக்கு உதவி செய்ய, சாத்தானுடைய பிடியிலிருந்து நம்மை வெற்றி கொள்ள, நமக்காக பரிந்து பேச கடவுள் இயேசு இந்த தாயை பூமியில விட்டார். அவர் விண்ணகம் சென்று விட்டார். ஆனால்
மாதாவை இதோ நமக்காக பூமியில் விட்டுட்டார். அதைத்தான் சிலுவை அடியிலே இன்று வாசிக்க கேட்டோம். நம்ம எல்லாருக்கும் தாயாக அந்த தாயை விட்டு சென்றார். அன்பார்ந்தவர்களே, குழந்தை விண்ணகத்திற்கு எடுக்கப்பட்டு விட்டது. பூமியில நமக்காக விடப்படுகிறார். ஆனா சாத்தானுக்கு கடும் கோபம். இந்த பெண் இந்த மக்களுக்கு எஞ்சிய பிள்ளைகளாகிய நமக்கு பரிந்து பேச, நமக்கு பாதுகாவலாக இருக்கிறாரே என்று சொல்லி கடும் கோபம். எனவே அந்த அரக்க பாம்பு என்ன செய்கிறது? இந்த பெண்ணை கொலை செய்ய அப்படியே நதி போல வாயிலிருந்து தண்ணியை பீச்சி அப்படியே காவிரி பொங்கி வர்றது மாதிரி ஊத்துது. அப்படியே தண்ணி அடிச்சிட்டு போட்டோம் அப்படின்ட்டு. ஆனால் கடவுள் மிக்கேல் தூதர் வழியாக என்ன செய்கிறார்? பூமியை பிளக்கிறாரு. அத்தனை தண்ணியும் குபு குபுண்டு பூமிக்குள்ள போயிருது. அந்த பெண் பாதுகாக்கப்படுகிறாள். அந்த பெண் பூமியிலே விடப்படுகிறாள். அந்த பெண் எஞ்சிய பிள்ளைகளாகிய நமக்காக பரிந்து பேச பூமியிலே விடப்படுகிறாள். மரியே வாழ்க, மரியே வாழ்க. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய திருத்தந்தையினுடைய பேர் என்ன? பாப்பரசர் பேர் என்ன? பேரை சொல்லுங்க. எத்தனாவது லியோன்? 14வது லியோன். ஏன் ஒரு 14வது லியோன் பேர் வச்சா எடுத்தாரு தெரியுமா? அவருக்கு உண்மையான பேர் ராபர்ட் பிரான்சிஸ். பிரான்சிஸ் 2வது என்று கூட பேர் எடுத்திருக்கலாம். ஆனால் சம்பந்தம் இல்லாத ஒரு 14வது சிங்காராயர் அப்படின்ற ஒரு பேர் எடுக்கிறாரு. ஏன் தெரியுமா? காரணம் உண்டு, காரணம் உண்டு. 13வது சிங்காராயர், 19வது நூற்றாண்டில் 13வது சிங்காராயர் இருக்கிறாரு. அவர் என்ன செய்கிறாரு? ஒரு நாள் திருப்பலி நிறைவேற்றுகிற பொழுது ஒரு காட்சியை காண்கிறார். அந்த காட்சியில் அவர் பொத்துண்டு பூச நேரத்தில் கீழே விழுறார். எல்லா கர்தினால்மார்கள் ஆயர்கள் ஓடி வர்றாங்க. திருத்தந்தை இறந்து விட்டார் போலும் என்று நினைக்கிறாங்க. ஆனால் அவர் மயக்கம் தெளிந்து எழும்புகிறார். எழும்பி நேர தன்னுடைய அறையில் போய் பியானாவை எடுக்கிறார். பியானாவை எடுத்து ஒரு ஜெபத்தை எழுதுகிறார். அது என்னன்னா, தூய அதிதூதரான மிக்கேலே. அதான் அந்த ஜெபம். அந்த 13ஆம் சிங்காராயர் அந்த ஜெபத்தை எழுதிட்டு உலக திருச்சபைக்கெல்லாம் ஒரு உண்மையை வெளிப்படுத்துகிறார். என்ன? இதோ நான் திருப்பலி நிறைவேற்றுகின்ற பொழுது பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வெளிப்பாடை கொடுத்தார். 20ஆம் நூற்றாண்டு 21ஆம் நூற்றாண்டு திருச்சபையானது, உலகமானது, ஐரோப்பிய நாடானது சந்திக்க போகக்கூடிய எல்லா விதமான போராட்டங்களையும் சாத்தானுடைய தந்திரங்களையும் கண்ணிகளையும் அவன் எனக்கு காட்டினான். சாத்தானுடைய மகா தந்திரங்களை காட்டுறாப்புல. அப்பொழுது குடும்பங்கள் எல்லாம் சிதைக்கப்படுகிறது. கத்தோலிக்க விசுவாசம் ஐரோப்பியாவில் இல்லாம போகுது. இன்டர்நெட் சொல்றமே, இன்டர்நெட் வலைதளம், சாத்தான் ஆத்துமாக்களை பிடிக்கக்கூடிய வலைதளம், இதெல்லாத்தையும் அவர் பார்க்கிறாரு. காட்சியில பார்த்துவிட்டு அன்னை மரியா அந்த திருச்சபைக்காக கண்ணீர் விட்டு ஜெபிப்பதை பார்க்கிறார். அப்பொழுது கடவுள் மிக்கேல் அதிதூதரை அனுப்பி அன்னையினுடைய ஜெபத்தால அங்கே வெற்றி கொள்வதை 13வது சிங்காராயர் காட்சியிலே காண்கிறார். அப்பொழுதுதான் இந்த 21ஆம் நூற்றாண்டுல திருச்சபை இன்றைக்கு இத்தகைய ஒரு இக்கட்டான சூழலை பாயிட்டு இருக்குது. மக்கள் இன்னைக்கு விசுவாசத்தை இழக்கிறாங்க, பணம் வாழ்றாங்க, சாத்தானுடைய மாய கவர்ச்சியில விழுறாங்க. சாத்தான் எப்படி இருக்கும் பார்த்துருக்கீங்களா? சாத்தான் எப்படி இருக்கும் யாராவது பார்த்துருக்கீங்களா? நான் அப்படி ஒரு கேள்வியை கேட்டேன். ஒருத்தர் சொன்னார், 25 வருஷமா அது கூட அதில் தானே ஃபாதர் குடித்தனமே நடத்திட்டு இருக்கேன் அப்படின்னார். அவருக்கு சாத்தம் வேற. அன்பார்ந்தவர்களே,
சாத்தான் உடனே நமக்கு தோன்றுவது என்ன? கருப்பா, அப்படி பல்லெல்லாம் பயங்கர கோரமா, 2 கொம்பு, வால், பஸ் ஸ்டாண்டு வேற. இப்படித்தான் நினைச்சு ஏமாந்துக்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய எதிரி எப்படி இருப்பான்னு நமக்கு தெரியணும். சாத்தான் கருப்பா இருக்க மாட்டான், சாத்தான் வால் வச்சுக்கிட்டு இருக்க மாட்டான், கோரமா இருக்க மாட்டான். சாத்தான் சிகப்பா இருப்பான், அழகா இருப்பான், கலர்ஃபுல்லா இருப்பான். கலர்ஃபுல்லா டிவியில் இருப்பான், வீடியோ கிளிப்ஸில் இருப்பான், யூடியூப்ஸில் இருப்பான், ஆபாச படத்தில் இருப்பான், இன்ஸ்டாகிராமில் இருப்பான். அப்படி என்றால் கிறிஸ்தவர்களாகிய நாம நம்ம எதிரி எப்படி இருக்கிறாங்கிறத அறிந்திருக்கணும். இதைத்தான் திருத்தந்தைக்கு உணர்த்தினார் 13வது சிங்காராயருக்கு. 14வது சிங்காராயர் இந்த திருத்தந்தை இந்த திருச்சபையை, இந்த கனவு கண்ட அந்த திருச்சபையை இன்று நாம் வழிநடத்த வேண்டும். இந்த சவால்களை சந்திக்க வேண்டும். அன்னை மரியா துணையால், மிக்கேல் அதிதூதரனுடைய ஆற்றலால் அளிக்கப்பட்டு இதோ இந்த சாத்தான வெல்லணும் என்று சொல்லிதான் 14வது சிங்காராயர் என்ற பெயரை அவர் எடுக்கிறார். அன்பார்ந்தவர்களே, அப்படி என்றால் ஏன் மாதா திருச்சபையை குறித்து இவ்வளவு அக்கறை கொள்ளுகிறார்கள்? மாதா பூமியில விடப்படுகிறார் நமக்காக பரிந்து பேச. அதனாலதான் இந்த மாதா யாரும் நரகத்துக்கு போகக்கூடாது, யாரும் பாவத்தில் விழக்கூடாது என்று சொல்லி 20ஆம் நூற்றாண்டுல மட்டும் 386 காட்சிகளை கொடுத்திருக்கிறாங்க. அன்பார்ந்தவர்களே, இதுவரையில் 21,000 காட்சிகளை மாதா கொடுத்திருக்கிறாங்களாம். பூமியில இருந்து ஆத்துமாக்களை ரட்சிக்க, மக்களை விண்ணகத்திற்கு அனுப்ப, அழகையின் பிடியிலிருந்து விடுவிக்க அந்த தாய் 21,000 காட்சி கொடுத்திருக்கிறாங்களாம். அதுல 20ஆம் நூற்றாண்டுல மட்டும் 386 காட்சிகள், அவைகளில் 26 காட்சிகள் விஞ்ஞானிகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்படி மாதா ஒரு காட்சியை நம்முடைய புனித ஸ்தானிஸ்லாஸ் கோஸ்காவுக்கு காண்பிக்கிறார். மாதாவை தன்னுக்கு வெளிப்படுத்துறார். மாதா வெளிப்படுத்துறார். ஒரு பிரகாசமான ஒளி அந்த அறையில் தோன்றது. அப்பொழுது மாதா நம்முடைய புனிதர் ஸ்தானிஸ்லாஸிடம் தோன்றுகின்றார். தோன்றி குழந்தை இயேசுவை தன்னுடைய ஊன கண்களால் பார்க்கின்ற அளவிற்கு பார்த்து, தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர் என்றபடி அந்த ஸ்தானிஸ்லாஸ் தன்னுடைய சொந்த ஊன கண்களால மாதாமையும் இயேசுவையும் பார்க்கிறாரு. அந்த இயேசுவை தன்னுடைய கரங்கள்ல மார்போடு அணைக்கிறார். அந்த பாலன் இயேசு நம்முடைய புனிதரை வருடுகின்றார். ஆமன் பார்ந்தவர்களே, அந்த புனிதர் தான் புனித ஸ்தானிஸ்லாஸ். மாதா மீது தனி அன்பு கொண்டவர், நம் மீதும் தனி அன்பு கொண்டவர், நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவர். அன்பார்ந்தவர்களே, ஸ்தானிஸ்லாஸ் கோஸ்கோ ஒவ்வொரு நாளும் 20-25 ஜோமாலை சொல்லுவாராம். அந்த ஜோமாலையில் நாம் என்ன சொல்றோம்? இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். மரண நேரத்தில் வேண்டிக் கொள்றது யாரு? மாதா, நமக்கு உதவி செய்கிறவங்க. இதை ஜோமாலை அடிக்கடி சொல்றாரு. அதனால தான் புனித ஸ்தானிஸ்லாஸ் மரண நாளையே அன்னை மரியா அவருக்கு உணர்த்துகின்றார். இதோ நீ ஆகஸ்ட் 15ஆம் தேதி மரிப்பாய் என்று. மரணம் என்பது எல்லாருக்கும் மர்மம், ரகசியம். ஆனால் நம் புனிதருக்கு ஒவ்வொரு நாளும் ஜெபமாலையில் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் என்று அவர் பக்தியோடு ஜெபித்ததன் நிமித்தம் அந்த மரண வேளையானது காண்பிக்கப்படுகிறது. ஆகஸ்ட் 14ஆம் தேதி அவர் அப்படியே ஒளியை பார்க்கிறாரு. ஒளியை பார்த்துவிட்டு, இதோ என்னை விண்ணகத்திற்கு அழைத்து செல்ல மாதா புடைசூழ வருகிறார் என்று சொல்லி புன்னகைத்த வண்ணமாய்
தன்னுடைய ஆத்மாவை மாதா கரத்தில் ஒப்பு கொடுத்து புனித ஸ்தானிஸ்லாஸ் விண்ணகம் செல்லுகிறார். ஆம், அன்னை மரியா விண்ணகம் சென்ற அதே நாளிலே அந்த புனிதருடைய ஆத்மா விண்ணகம் செல்கிறது. அந்த விண்ணகத்திலிருந்து இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அவர் இன்று மழையாக பொழிகிறார் நம்முடைய விண்ணப்பங்களை. எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்க. இந்த திருநாளைக்கு வந்துட்டீங்க, சும்மா போகக்கூடாது. என்ன வேணும்? புனித ஸ்தானிஸ்லாஸ் வழியா ஒரு நிமிஷம் அப்படியே கண்ணை மூடிங்க. 1 2 3 இதுவரையிலும் யோசிக்காம ஜாலியாக வந்திருக்கலாம். இப்போ என்ன வேணும் உன் குடும்பத்தில்? அதை புனித ஸ்தானிஸ்லாஸ் வழியாக அன்னை மரியா கரத்திலே ஒப்பு கொடுத்து மண்டாடி ஆசீர் பெறுவோம். ஆமன். மரியன்னையின் பாடலுக்காக அனைவரும் எழுந்து நிற்போம். மாட்டு மரியன்னையின் பாடலுக்கான முன்மொழிவு என்னோடு சேர்ந்து பாட அன்போடு அழைக்கின்றேன். தமக்கு அஞ்சுபவர்களையும் தமது அன்பிரக்கத்தில் நம்பிக்கை வைத்தவர்களையும் ஆண்டவர் கண்ணோக்கினார். இந்த நான்மா
புகழ்கின்றது. நலன்களால் நிறைந்தார். இறைவனை புகழ்கின்றது. செல்வரை வெறுமையாய் அனுப்பி விட்டார். இறைவனை புகழ்கின்றது. இந்த நான்மா, இந்த நான்மா இறைவனை புகழ்கின்றது. இந்த நான்மா, இந்த நான்மா இறைவனை புகழ்கின்றது. என்னோடு சேர்ந்து பாடுங்கள். தமக்கு அஞ்சுபவர்களையும் தமக்கு அஞ்சுபவர்களையும் தமது அன்பிரக்கத்தில் நம்பிக்கை வைத்தவர்களையும் தமது அன்பிரக்கத்தில் நம்பிக்கை வைத்தவர்களையும் ஆண்டவர் கண்ணோக்கினார். ஆண்டவர் கண்ணோக்கினார். அன்பு மிகுந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய பாதுகாவலர் புனித தனிஸ்லாசியாருடைய பெருவிழாவில் நம்முடைய தேவைகள் மன்றாட்டுக்கள் அனைத்தையும் நம்முடைய பாதுகாவலர் வழியாக அவரது பரிந்துரையாலும் முன்மாதிரியாலும் நாம் பெற்று இறையருளில் வாழ வளர புனிதத்தில் நாம் முன்னோக்கி செல்ல இறைவன் நம் புனிதர் வழியாக நம்மை வழிநடத்துமாறு தந்தையாம் இறைவனிடம் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். அன்பின் இறைவா, அன்பின் இறைவா, எம் மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுமே, நிறைவேற்றுமே. அன்பின் இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை எங்கள் ஆயர் ஸ்டீஃபன் ஆண்டகை, ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் உமது இறை ஆசிரால் நிரப்பி வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, அன்பின் இறைவா, எம் மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுமே, நிறைவேற்றுமே. நல்ல ஆயனே எம் இறைவா, எங்கள் நாட்டுக்காக உம்மை மன்றாடுகிறோம். நாட்டில் நடைபெறும் ஊழல்கள் நீங்கி பாமர மக்களும் மகிழ்வுடன் வாழ ஏற்ற நிலையை உருவாக்கி தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, அன்பின் இறைவா, எம் மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுமே, நிறைவேற்றுமே. நற்கருணை நாதரே எம் இறைவா, உம்மை பற்றி அறிந்த நாங்கள் உம்மை எங்கள் வாழ்வின் ஊற்றாக உச்சியாக ஏற்று வாழ அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, அன்பின் இறைவா, எம் மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுமே, நிறைவேற்றுமே. நீ செல்லும் இடமெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவாய் என்று இறைவா, எம் மக்கள் எங்கு தொழில் செய்து கொண்டிருந்தாலும் அவர்களை அருளாதாரத்திலும் பொருளாதாரத்திலும் மேன்மேடை செய்ய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, அன்பின் இறைவா, எம் மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுமே, நிறைவேற்றுமே. நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று மொழிந்த இறைவா, உமது பிள்ளைகளாகிய நாங்கள் எச்சூழ்நிலையிலும் இருந்தாலும் எங்களை ஏற்று அரவணைத்து கொள்ள வேண்டுமென்று இறைவாமை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, அன்பின் இறைவா, எம் மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுமே, நிறைவேற்றுமே. ஞான மெய்ப்பரே எம் இறைவா, இன்றைய வழிபாட்டில் எங்களுக்கு ஆசிரை பெற்றுத்தர வந்திருக்கும் அருட்தந்தையர்களையும் அருட்சகோதரிகளையும் ஆசீர்வதித்து அவர்களின் தேவைகளில் உடனிருந்து
அவர்களை பலப்படுத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, அன்பின் இறைவா, எம் மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுவே, நிறைவேற்றுவே. நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் அமைதியாக நம்பிக்கையோடு மன்றாடுவோம். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் நம்பிக்கையுடன் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, பல்வேறு உலக செயல்பாடுகள் மத்தியில் வாழும் நாங்கள் விண்ணுலகு சார்ந்தவற்றை முழு இதயத்தோடு பற்றி கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அன்னை மரியாள் எங்களுக்கு தந்த அருட்கருவியான ஜெபமாலை தன் வாழ்க்கையில் அருட்கருவியாக பயன்படுத்தி புனிதத்துவத்தில் முழுமை கண்ட எங்கள் பாதுகாவலராகிய புனித ஸ்தனிஸ்லாசர் பெருவிழாவை கொண்டாடுகின்ற நாங்கள் அவரது பரிந்துரையாலும் முன்மாதிரியாலும் நிறைவாழ்வுக்கு விட்டு செல்லும் நற்செய்தி படிப்பினைகளை கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து எல்லா தீங்குகளினின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வாராக. ஆண்டவரை வாழ்த்துவோமாக. இறைவனுக்கு நன்றி.
சாற்றிடுவோம் வாருமே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் புகழ் சாற்றிடுவோம் வாருமே. தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறந்திடேன் என்று சொன்ன தெய்வமே, நற்கருணையில் உயிருடன் எழுந்துள்ள இயேசுவே, என் இயேசுவே. ஆ
சகல தகப்பன்மார்களிலும் அன்புள்ளவரும் அன்புக்குரியவருமாகிய திவ்ய சேசுவே, உம்மை மிகுந்த நேசத்துடனே ஆராதிக்கிறோம். தேவரீர் ஆனந்த பச்சதோடு பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்ட மனுமக்களின் அபிசுவாசத்துக்கும் கேட்ட பாவ துரோகங்களுக்கு பரிகாரமாக உம்முடைய அப்போஸ்தலனுடன் உள்ள விசுவாசத்தையும் நன்றி அறிந்த நேசத்தையும் தர்ம நடவடிக்கைகளையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. என் தேவனே, நான் உம்மை விசுவாசிக்கிறேன், நான் உம்மை ஆராதிக்கிறேன், நான் உம்மை நம்புகிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன். உம்மை விசுவாசியாதவர்க்காகவும் உம்மை ஆராதிக்காதவர்க்காகவும் உம்மை நம்பாதவர்க்காகவும் உம்மை நேசியாதவர்க்காகவும் உமது மன்னிப்பை கேட்கிறேன், உமது மன்னிப்பை கேட்கிறேன். அடையாளத்தை வாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய ஒழுங்கு முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய ஒழுங்கு முறைகள் வருக. புலன்களாணி மனிதரிதனை அறிய இயலாத முறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தையவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக திருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர் அளவில்லாத சமபுகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு இரத்தமாகிய இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள்
உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, ஒரு சில நிமிடங்கள் தான், அதனால் அமைதியாக அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திருவிழாவின் 9வது நாளாகிய இன்று இந்த தேர்ப்பவனியும் அதனைத் தொடர்ந்து அருமையான இந்த மாலை ஆராதனை வழிபாடும் மறையுறையும் நற்கருணை ஆசிரும் சிறப்பாக நடைபெற்றது. இத்தனை வழிபாடுகளும் சிறப்பாக நடைபெற ஒத்துழைத்த ஒவ்வொருவருக்கும் நன்றி செலுத்துவது நம்முடைய கடமை. அதிலும் சிறப்பாக குருக்கள் நம்முடைய ஊருக்கு வருகை தந்து, திருவிழாவின் போது வருகை தந்து நமக்காக ஜபிப்பது மிக முக்கியமான ஒன்று. எனவே இன்று ஏராளமான குருக்கள் வருகை தந்து நமக்காக ஜபித்திருக்கிறார்கள். இறை ஆசிரை, நற்கருணை ஆண்டவருடைய ஆசிரை நமக்கு பெற்று தந்திருக்கிறார்கள். எனவே அத்தனை பேருக்கும் நம்முடைய நன்றியை நாம் தெரிவித்து, அதன் மூலம் தொடர்ந்து அவர்களுக்காகவும் ஜபித்து, தொடர்ந்து புனிதருடைய அந்த முன்மாதிரியை பின்பற்றி வாழ உங்கள் அனைவரையும் நான் அன்போடு அழைக்கின்றேன். இந்த மாலை ஆராதனை வழிபாட்டை தலைமையேற்று சிறப்பித்தவர்கள் பேரருட் தந்தை சத்யநேசன் அவர்கள், நம்முடைய முன்னாள் பங்கு தந்தையும் தற்போது தூத்துக்குடி மறைமாவட்டம் தென்மண்டல நீதிபதியாக இருந்து சிறப்பாக பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய அருட்தந்தை சத்யநேசன் அவர்களுக்கு என்னுடைய சார்பாகவும் உங்கள் ஒவ்வொருடைய சார்பாகவும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதனைத் தொடர்ந்து அவர்களோடு இணைந்து இந்த நற்கருணை ஆண்டவருடைய ஆசிரியரை பெற்று தந்தவர்கள் அருட்தந்தை அந்தோணிதாஸ் அவர்கள், நம்முடைய பக்கத்து பங்கு செட்டிவளையில் பங்கு தந்தையாக சிறப்பாக பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் பேரருட்தந்தை சத்யநேசன் அவர்களுக்கு நம்முடைய ஊர் மக்கள் சார்பாக கௌரவிக்கப்படுகின்றார்கள். அதனைத் தொடர்ந்து செட்டிவளை பங்கு தந்தை அருட்தந்தை அந்தோணிதாஸ் அவர்களுக்கு நம்முடைய ஊர் மக்கள் சார்பாக மரியாதை செலுத்தப்படுகிறது.
வெகு தொலைவிலிருந்து நம்முடைய ஊருக்கு வருகை தந்திருக்கக்கூடியவர்கள், நம்முடைய சொக்கன்குடியிருப்பு பங்கை சேர்ந்த சென்னையில் வசிக்கின்ற மக்களுடைய பிரதிநிதியாக வந்திருக்கக்கூடியவர்கள், சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் சூளை பங்கை சார்ந்த அருட்தந்தை ஆண்ட்ரூ அவர்களும் இங்கு வருகை தந்து நமக்காக சிறப்பு சேர்த்திருக்கிறார்கள். நம்முடைய மண்ணின் பெருமையை அவர்கள் நிச்சயமாக கண்டு ரசித்திருக்கிறார்கள். எனவே தந்தை ஆண்ட்ரூ அவர்களுக்கு என்னுடைய சார்பாகவும் உங்களுடைய சார்பாகவும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதனைத் தொடர்ந்து இன்று சிறப்பானதொரு மறையுரையை நிறைவேற்றியவர்கள் அருட்தந்தை இசிதோர் அவர்கள். இலங்கநாதபுரத்திலே பங்கு தந்தையாக இருக்கக்கூடியவர்கள். புனிதரும் அன்னை மரியும் என்பதை பற்றி, புனிதருக்கும் அன்னை மரியாளுக்கும் உள்ள தொடர்பை நமக்கு மிக தெளிவாக எடுத்துச் சொன்னவர்கள். நம்முடைய ஊரிலும் அன்னை மரியாளுக்கு தனி சிறப்பு உண்டு, மரியாதை உண்டு. நம்முடைய திருத்தலம் அதிசய மணல் மாதா அந்த ஒரு ஆலயத்திற்கென்று தனி சிறப்பு உண்டு. அந்த சிறப்புக்கு நாமும் அந்த சிறப்பிலே பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம். எனவே அன்னை மரியாவை மையப்படுத்தி நம்முடைய புனிதர் எவ்வாறு வாழ்ந்தார், அன்னை மரியாளுடைய வழிநடத்துதலில் எவ்வாறு இன்று புனிதராக இருந்து நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் என்பதை பற்றி மிகவும் அழகான ஒரு மறையுரையை நிறைவேற்றியவர்கள் அருட்தந்தை இசிதோர் அவர்கள். எனவே அவர்களுக்கும் என்னுடைய சார்பாகவும் உங்கள் ஒருடைய சார்பாகவும் என்னுடைய நன்றியை நான் இப்பொழுது தெரிவித்துக் கொள்கின்றேன். அணக்கரை பங்கு தந்தை அருட்தந்தை நெல்சன் பால்ராஜ் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். பத்திநாதபுரம் பங்கு தந்தை அருட்தந்தை இருதயராஜ் அவர்களுக்கு என்னுடைய சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய மண்ணின் மைந்தர்கள் குருக்களுக்கும் என்னுடைய நன்றி. முதலாவதாக அருட்தந்தை லியோன் அவர்களுக்கு என்னுடைய சார்பாகவும் உங்கள் ஒருடைய சார்பாகவும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். திசைநுழை பங்கின் பங்கு தந்தையும் திருத்தல் அதிபருமாக இருக்கிற மண்ணின் மைந்தரும் திருத்தல் அதிபருமாக இருக்கிற அருட்தந்தை டக்ளஸ் அவர்களுக்கு என்னுடைய சார்பாகவும் உங்களுடைய சார்பாகவும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். டி சவேரியார்புரம் பங்கு தந்தை அருட்தந்தை குழந்தைராஜன் நம்முடைய மண்ணின் மைந்தருக்கும் என்னுடைய நன்றி. தோப்பு விளை பங்கிலே பங்கு தந்தையாக இருக்கின்ற நம்முடைய மண்ணின் மைந்தர் அருட்தந்தை அருள் பிரபாகர் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. நவமுதலூரில் பங்கு தந்தையாக இருக்கின்ற நம்முடைய மண்ணின் மைந்தர் அருட்தந்தை திலகர் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. பொதுநிலையினர் பணியகத்தின் தென்மண்டலம் பொதுநிலையினர் பணியகத்தினுடைய இயக்குநராக இருக்கின்ற அருட்தந்தை பெப்பி அவர்களுக்கு என்னுடைய நன்றி. கூடுதாலை பங்கு தந்தை அருட்தந்தை பென்சிகர் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. ஆலந்தலை பங்கு தந்தை அருட்தந்தை சில்வஸ்டர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அருட்தந்தை சில்வஸ்டர். தட்டார்மடம் பங்கு தந்தை அருட்தந்தை பிரதாப் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. மணப்பாட்டில் உதவி பங்கு தந்தையாக இருக்கின்ற அருட்தந்தை மரியசுவின் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. ஆலந்தலை பங்கிலே உதவி பங்கு தந்தையாக இருக்கின்ற அருட்தந்தை டைட்டஸ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இத்தனை அருட்தந்தைகளும் நமக்காக ஜபித்திருக்கிறார்கள், இறை ஆசிரியரை பெற்று தந்திருக்கிறார்கள். எனவே தொடர்ந்து நாம் புனிதருக்குரிய வழியில் நடப்போம் என்கின்ற உறுதியோடு தொடர்ந்து நம்முடைய பங்கை முதன்மை பங்காக உயர்த்தி அதன் மூலம் நம்முடைய தூத்துக்குடி மறை மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்க உங்கள் அனைவரையும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, இன்னும் இந்த திருவிழா சிறப்பாக நடைபெற இந்த பீடத்தை மிகவும் சிறப்பாக நேர்ச்சியாக மலர்களால் அலங்கரித்தவர்கள் நம்முடைய ஊரிலே சிறப்பாக பணி செய்து கொண்டிருக்கின்ற புனித அன்னாள் சபையை சார்ந்த அருட்சகோதரிகள் 3 பேருக்கும் என்னுடைய நன்றியை நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்தில் நம்முடைய ஆலய பணியாளர்களும் இந்த வழிபாடு சிறப்பாக நடைபெற உதவி செய்திருக்கிறார்கள். பீடப்பூக்கள் சிறப்பாக பணி செய்து கொண்டிருக்கிறார், அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. இன்னும் இந்த தேர்ப்பவனியும் மாலை ஆராதனை வழிபாடும் சிறப்பாக நடைபெற எல்லா விதத்திலும் முழுமையாக ஒத்துழைத்து எல்லா ஏற்பாடுகளையும் செய்த அனைவருக்கும், நம்முடைய ஊரை சார்ந்த அனைவருக்கும், சிறப்பாக நம்முடைய நிர்வாகிகள், இன்னும் யாரெல்லாம் இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை கொடுத்தீர்களோ உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாளை தினம் மற்றவர்களுக்கும் நன்றி செலுத்தப்படும். எனவே இந்த நாள் சிறப்பாக
நடைபெற எல்லா விதத்திலும் ஒத்துழைத்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றி. மாலை ஆராதனை வழிபாடு முடிஞ்சிச்சுன்னா எல்லாம் முடிஞ்சதுன்னு கிடையாது. நவநாள் முடிந்திருக்கிறது. ஆனால் திருவிழா நாளை தான். நன்றி திருப்பலி, திருவிழா திருப்பலி, நம்முடைய புனிதர் வழியாக இறை ஆசிரியர் இன்னும் நிறைய பெறக்கூடிய அந்த ஒரு திருப்பலி, திருவிழா திருப்பலி நாளை தினம் இருக்கிறது. எனவே அனைத்து மக்களும் திருவிழா திருப்பலியில் பங்கெடுத்து இறையாசிரை பெற அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். காலை சரியாக 5:45 மணிக்கு ஜெபமாலை ஆரம்பமாகும். 6:15 மணிக்கு திருவிழா திருப்பலி இந்த இடத்தில் நடைபெறும். எனவே குறித்த நேரத்திற்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வருகை பாட்டு பாடும்போது கொஞ்சம் பேர் இருக்கீங்க. சென்று வாருங்கள், திருப்பலி முடிஞ்சோடனே இவ்வளோ கூட்டம் வந்துடுறீங்க. எங்கேருந்தான் வருவீங்களோன்னு தெரியாது. சரிதானே? அதனால் தந்தை மகன் தூயாவி போடும்போது எல்லோரும் இங்கே இருக்கணும். கடைசி ஆசீர்வாதம் முடிகிற வரைக்கும் இருக்கணும். அப்பொழுதுதான் அது சிறப்பானதாக இருக்கும். எனவே குறித்த நேரத்திற்கு திருப்பலி நடைபெற உங்களுடைய ஒவ்வொருவருடைய ஒத்துழைப்பையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் குறித்த நேரத்திற்கு வருகை தர அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே சொன்னது போன்று நாளை காலை 10 மணிக்கு திருமுழுக்கு கொடுக்கப்படும், ஞானஸ்நானம் கொடுக்கப்படும். எனவே என்னிடம் பெயரை பதிவு செய்து கொண்டவர்கள் தயவு செய்து குறித்த நேரத்திற்கு 9:45 மணிக்கு கண்டிப்பாக ஆலயத்திற்கு வர வேண்டும். 10 நிமிஷம் உங்களுக்கு கிளாஸ் எடுப்பேன். சரியா? அதனால் 9:45 யாரெல்லாம் கோயிலில் இருக்கிறாங்களோ அந்த குழந்தைகளுக்கு தான் திருமுழுக்கு கொடுக்கப்படும். எனவே 9:45 ஆலயத்தில் இருக்க வேண்டும். சரியாக 10 மணிக்கு திருமுழுக்கு கொடுக்கப்படும். 11 மணிக்கு ஊர் பொதுக்கூட்டம் நடைபெறும். எனவே நம்முடைய ஊரில் இருக்கிற வெளியிடங்களில் பணி செய்து கொண்டிருக்கிற, தொழில் செய்து கொண்டிருக்கிற எல்லோருமே இந்த ஊர் கூட்டத்தில் கலந்து கொண்டு உங்களுடைய முழு ஒத்துழைப்பையும் உங்களுடைய ஆக்கப்பூர்வமான உங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக நம்முடைய அதிசய மணல் மாதாவுக்கென்று சிறப்பாக ஆலயம் ஒன்று கட்டப்பட இருக்கிறது. அதை பற்றியும் இந்த ஊர்க்கூட்டத்தில் கலந்து ஆலோசிக்கப்படும். அதை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களையும் நான் அன்போடு உங்களிடம் எதிர்பார்க்கிறேன். எனவே தயவு செய்து 11 மணிக்கு அனைவருமே ஊர்க்கூட்டத்திற்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக வெளியூரில் இருக்கின்ற அத்தனை பேரும், பல இடங்களில் நீங்கள் பணி செய்து கொண்டிருக்கிறீர்கள், அத்தனை பேரும் வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதை போன்று தொடர்ந்து நடைபெறுகின்ற சப்பரப்பவனி, அதனை தொடர்ந்து நடைபெறுகின்ற ஆசீர்வாதம் எல்லாவற்றிலும் கலந்து கொள்வோம். திருவிழாவிற்கு அடுத்த நாள் 14ஆம் தேதி ஊர் பொது அசனம் நடைபெறும். காலையில் 6 மணிக்கு நன்றி திருப்பலியும் கொடியிறக்கமும் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து 12 மணிக்கு ஊர் அசனம் நடைபெறும். அத்தனை நிகழ்வுகளிலும் கலந்து கொள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை உங்களுடைய கரவொலி மூலம் தெரிவித்துக் கொள்வோம். உங்களுடைய கைத்தட்டல் ரொம்ப கம்மியாக இருக்குது. எல்லாம் தூக்க கலக்கத்தில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தூக்கத்தை கலைக்கணும்ல, நல்லா கை தட்டிட்டு. சரி, ஓகே. காலை திருப்பலி முடிந்தவுடன் காலை உணவு அனைவருக்கும் வழங்கப்படும். ஏன்னா வீட்டில் சமைக்கணும்னு சொல்லி நேரத்தை கடத்திட வேண்டாம். திருப்பலிக்கு அப்போ அத்தனை பேரும் வந்திருக்கலாம். சரி தானே? திருப்பலி வந்த அத்தனை பேருக்கும் காலை உணவு உண்டு. எனவே தயவுசெய்து குறித்த நேரத்திற்கு திருப்பலிக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஒரு வாட்ச் ஒன்று என்னிடம் இருக்கிறது. தேவைப்பட்டால் தொலைத்தவர்கள் வந்து வாங்கி கொள்ளவும். நன்றி. காவலரே, எங்கள் ஊரின் காவலரே,
ஆமென்.